ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது கோதுமை அடை பண்ண போகிறேன். நேற்று தோசை ஊற்றினேன், இன்றைக்கி அடை பண்ணுவோம். ஒரே நாள் ஒரே மாதிரி சாப்பிட முடியாது இல்லையா? அதனால் இப்போ பாருங்கள் அது எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாவில் வெங்காயம், பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் இதை பாருங்கள், இப்படி கெட்டியாக இருக்கணும் மாவு பிசைஞ்சிருக்கேன். அதை எடுத்து ஒரு உருண்டை இந்த மாதிரி தோசைக்கல்லில் வச்சு இந்த தண்ணியை இப்படி தொட்டு அந்த இப்படி தட்டணும் அப்படின்னா அது இந்த மாதிரி வந்துடும். தோசைக்கல்லில் எண்ணெய் தடவாதீங்க. முதல்ல எண்ணெய் தடவாமல் அதை எடுத்து நீங்கள் இதை அப்படியே தட்டிட்டு அது மேலே எண்ணெய் ஊற்றுங்க. ஊற்றிருக்கேன் பார்த்தீங்களா? சைடெலாம் தெரியுது. இதை அடை தட்டினதுக்கப்புறம் இல்லைன்னா எண்ணெயை தட்டிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா இல்லை தட்டினீங்கன்னா அது அப்படியே ஒட்டிக்கிட்டு வரும். அதனால் எண்ணெய் ஏற்கனவே தோசைக்கல்லில் லைட்டாக ஒரு எண்ணெய் இருக்கும், அதில் வச்சு தட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அடையை தண்ணி தொட்டு தட்டினீங்கன்னா இந்த மாதிரி வரும். கொஞ்சம் தடியாக நம்ம கார அடை பண்ணுவோம்ல அது மாதிரி வரும். சரியா? இது மாதிரி பண்ணி நீங்கள் என்ன வேணாலும் தொட்டுக்க செஞ்சு சாப்பிட்டுக்குங்க. நல்லாவே இருக்கும். ஒரு நிமிஷம் தோசைக்கல்லை எடுத்து பாருங்கள். இது இப்போ நம்ம திருப்பி போட போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி இருக்கும் அடை. பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான். ஓகே, பாய்.